பண்டையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். பண்டையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். உழவர் உலகம். கண்மணி பொல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம். கண்மணி பொல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம். முத்தழகு, உன் பிள்ளைக்கு சைக்கிள் வாங்கணும்னு சொன்னியே, வாங்கிட்டியா? இல்லை பட்டக்கா, அவனுக்கு இப்போ சைக்கிள் வேண்டாமா, பைக்கு தான் வேணுமா. அம்புட்டு காசுக்கு நான் எங்கே போக? அதெல்லாம் வாங்கி கொடுக்க முடியாதுன்னு சொல்லிவிட்டேன். சரியாக தான் சொல்லியிருக்கான் முத்தழகு. அவன் படிச்சுட்டு வேலைக்கு போகும்போது பைக் வாங்கி கொடு. இப்போது பைக் ஓட்டுற வயசு இல்லை உன் பிள்ளைக்கு. அதனால் அதெல்லாம் வாங்கி கொடுக்காத, கண்டிப்பாக சொல்லிவிடு. சைக்கிள் தான் வாங்கி தருவேன்னு. நீங்கள் சொன்னதை தான்க்கா நான் சொன்னேன். நேத்திக்கு முழுக்க அவன் கோச்சிக்கிட்டு சாப்பிடவே இல்லைக்கா. பரவாயில்ல விடு முத்தழகு. பசி அதிகமாச்சுன்னா கோவம் இருந்த இடம் தெரியாமல் போயிடும். அது இல்லாமல் சுற்றுச்சூழல் பாதிக்காமல் இருக்க நாமும் நம்மால் ஆன விஷயங்களை செய்ய வேண்டியிருக்குல்ல. என்னக்கா, நம்மால என்ன செய்ய முடியும் சுற்றுச்சூழல் பாதிக்காமல் இருக்கிறதுக்கு? நல்லா கேட்டப்போ, நம்மால தான் சுற்றுச்சூழல் பாதிக்காமல் இருக்கிறதுக்கு வழிவகை செய்ய முடியும் முத்தழகு. கார்பன் டை ஆக்சைடு, அதாவது கரியமில வாயுவை வெளிப்படுத்துகிற எந்த ஒரு செயலையும் குறைக்கணும். முடிஞ்ச அளவுக்கு அந்த விஷயத்த செய்யாமல் இருக்கிறதே நல்லது. நாம பயன்படுத்துகிற வாகனங்களாலும் இந்த கரியமில வாயு வெளிப்படுது இல்லக்கா? ஆமாம், நிஜம்தான் நீ சொல்கிறது. நிலத்தில் மட்டும் இல்லை முத்தழகு, மீன் பிடிக்க போகும்போது அவங்க பயன்படுத்துகிற படகுல இருந்தும் இந்த வாயு வெளிப்படுதான். அதை குறைக்கக்கூடிய வழிமுறைகளை பற்றி நம்ம சமுதாய கூடத்தில் நடக்க போகிற கருத்தரங்களை சொல்ல போகிறாங்களா? புது விஷயமா இருக்கே, நானும் வரேன்க்கா. வா வா, கண்டிப்பாக போய் விவரங்களை தெரிஞ்சுக்கிட்டு வந்துடுவோம். அக்கா பரவாயில்லையே, கூட்டம் நிறைய தான் இருக்கு. யாரு என்ன விவரம் சொல்ல போறாங்க? மீன் பிடித்தலின் போது வெளியேறும் கரியமில வாயுவை குறைப்பதற்கான வழிமுறைகள் பற்றி பொன்னேரி டாக்டர் எம்ஜிஆர் மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டி அருண் ஜெனிஸ் அவங்க சொல்ல போற விவரங்களை கேளு. மீன் பிடித்தல் மூலமாக வெளியேறும் கரியமில வாயுவின் அளவு, அதனால மீன் பிடித்தலில் என்னென்ன பாதிப்புகள் ஏற்படுது, அவற்றை நம்ம எப்படி குறைக்கலாம். கரியமில வாயுங்கிறது நம்ம உலக வெப்பமயமாதலுக்கு ஒரு முக்கியமான காரணம். ஸோ இதெல்லாமே கரியமில வாயு மட்டும் இல்லாமல் அது கூட ரிலீஸ் ஆகிற பல வாயுக்கள் நம்ம பசுமை வாயுக்கள் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பசுமை வாயுக்கள் எல்லாமே உலக வெப்பமயமாதலுக்கு காரணமாக இருக்குது. ஸோ கரியமில வாயுன்னு நம்ம நினைக்கும் போது நம்ம எல்லாம் நினச்சிட்டு இருப்போம், பைக்கு, காரு, லாரி போன்ற வாகனங்கள் மட்டும்தான் அந்த கரியமில வாயு வெளிப்படுத்து. நிறைய அப்சர்வ் பண்ணாத ஒரு இடம் இருக்குது, அது மீன் பிடித்தல். மீன் பிடித்தலுமே அதிக அளவு கரியமில வாயுவை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு துறையாக இருக்குது. ஸோ இந்த கரியமில வாயுக்கள் எப்படி இந்த உலக வெப்பமயத்தில் அதிகப்படுத்துன்னு பார்த்தோம்னா, இந்த பசுமை வீட்டு வாயுக்கள் எல்லாமே ஒரு குணம் இருக்குது, அதாவது வெப்பத்தை தக்க வைத்து கொள்ளக்கூடிய குணம். அது சூரியன்கிட்டருந்து வர வெளிச்சம் நம்ம பூமியில் பட்டு அந்த பூமியிலிருந்து வெப்பம் எதிரொலிக்கப்படும் போது அந்த எதிரொலிக்கப்படுற வெப்பத்தை இந்த பசுமை வீட்டு வாயுக்கள், அதாவது கரியமில வாயு பிடிச்சு வச்சுக்கிறதுனால நம்மளோட உலகம் வெப்பமயமாகுது. இதுதான் அதோட அடிப்படை தத்துவம். எப்போதெல்லாம் இந்த கரியமில வாயுவின் அளவு 10 ppm அளவுக்கு அதிகமாகுதோ அப்போமெல்லாம் பூமியில் 0.1 டிகிரி செல்சியஸ் வெப்பம் அதிகமாகிட்டே இருக்குது. பூமியில் வருடம் 2லேருந்து 2.5 ppm அளவுக்கு கரியமில வாயுவின் அளவு அதிகமாகிட்டே இருக்குது. உலக அளவில் நம்ம பார்க்கும்போது எரிபொருளை எரிக்கிறது மூலமாகவே கிட்டத்தட்ட 36 பில்லியன் மெட்ரிக் டன் கரியமில வாயு உலகத்தில் ஒவ்வொரு வருடமும் வெளியேற்றிட்டே இருக்கும். ஒரு தனிநபர் மட்டுமே கிட்டத்தட்ட 1619 டன் கரியமில வெளியேற்றாரு. இதில் ஒப்பிடும்போது நம்ம இந்தியா உலக அளவில் 16வது இடத்தை வைக்குது. ஓகேங்களா? ஸோ இது மீன் பிடித்தல் மூலமாக எவ்வளவு கரியமில வாயு வெளியேறுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, 2016 இந்த தரவுகளின்படி உலக அளவில் 207 பில்லியன் டன் கரியமில வாயு வெளியேற்றப்பட்டு இருக்குது. அதாவது இது கிட்டத்தட்ட ஒரு 51 நிலக்கரி அனல் மின் நிலையங்கள்லேருந்து வெளியேற்றப்படுகிற கரியமில வாயுக்கு
சமமாக இருக்குது. 1 கிலோ மீன் பிடிப்புக்கு நம்ம வந்து எவ்வளவு டன் கரியமிலா வெளியேற்றுறோம் அப்படின்னா 1.8 டன் கரியமிலா வந்து நம்ம வெளியேற்றுறோம். ஸோ இந்தியாவில் வந்து 2 வகையான மீன்பிடி துறைகள் நம்ம சொல்லலாம். அதாவது இயந்திரமாக்கப்பட்ட பெரிய படகுகள், அதுபோல் மோட்டார் பொருத்தி செயல்படக்கூடிய சிறிய வகை படகுகள். இவை எல்லாமே வந்து எரிபொருளை உபயோகப்படுத்தி தான் வந்து இயக்கப்படுகின்றன. பெரிய போட்டுன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 1500 லிட்டர் அளவுக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து தோராயமாக எரிபொருளை உபயோகப்படுத்துது. சிறிய வகை படகுகள் பார்க்கும்போது ஒரு 200 லிட்டர் அளவுக்கு வந்து டீசலை வந்து உபயோகப்படுத்து. இவை அனைத்துமே வந்து கரியமிலாவாக வந்து வெளியேற்றப்படுகிறது. மீன்பிடித்தலுக்கு உபயோகப்படுத்துகிற எரிபொருள் மட்டுமே கச்சா எண்ணெய் கொள்முதலில் 1.2% அளவுக்கு வந்து பங்கு வகிக்குது. வருடம் மீன்பிடித்தல் மூலமாக மட்டுமே 1.5 டன் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. 1 கிலோ மீன் பிடிக்கிறதுக்கு 1.5 டன் வரைக்கும் ஒவ்வொரு வருடமும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அதில் வந்து நிறைய வகையான படகுகள் இருக்குது. இழுவலை படகுகள், செவுள் வலை படகுகள், சுருக்கு வலை படகுகள், நிறைய வகையான படகுகள் இருக்குது. அதிலே வந்து அதிகளவு வந்து கரியமிலா வெளியேற்றக்கூடியது வந்து இந்த இழுவலை படகுகள் சொல்லக்கூடிய டால் நெட்டும்பாங்க. இது கூட கம்பேர் பண்ணும்போது மற்ற செவுள் வலை படகுகள், தூண்டில் வலை படகுகள் இவங்க எல்லாமே வந்து கம்மியான அளவில், அதாவது கரியமிலா தான் வந்து மீனவர்களுக்கு இதனால் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்போது புவி வெப்பமயமாகுது. இதனால் வந்து கால சூழ்நிலை மாறுது. கால சூழ்நிலையில் மாறும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம கடல் நீரில் உள்ள வெப்பநிலை மாற்றம் ஏற்படுது. கடல் நீர் வந்து அமிலத்தன்மை ஆகுது. ஸோ அந்த அமிலத்தன்மை ஆகுறதுனால அந்த இடத்துல வந்து அந்த மீன்கள் வந்து இருக்கக்கு உள்ள தகுந்த சூழ்நிலை இல்லாததுனால அந்த இடத்துல உள்ள மீன்களோட இருப்பு வந்து மாறுது. கிட்டத்தட்ட ஒரு 40% வரைக்கும் இந்த மீன்களோட இருப்பு குறையிறதுனால அதே அந்த வாழ்வாதாரத்தை நம்பி இருக்கிற மக்களோட வருமானம் வந்து கம்மியாகுது. குறைந்த அளவு மீன்பிடிப்பை நம்பி இருக்கிற மக்களுக்கு வந்து அவங்களுக்கு போதுமான அளவு மீன்பிடிப்பு கிடைக்காததுனால அவங்களோட வருமானம் கம்மியாகுது. இதனால வந்து அவங்களோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது. அதே மாதிரி மீன் வளர்ப்புலையும் வந்து நம்ம பார்க்கும்போது கால சூழ்நிலை ஆகும்போது மீன் வளர்ப்புக்கு ஏற்ற தகுந்த சூழ்நிலை வந்து இங்கே நம்ம உலக வெப்பமயமாலையோ இல்லை பருவநிலை மாற்றத்தினாலேயோ வந்து மீன் வளர்ப்புக்கு ஏற்ற தகுந்த சூழ்நிலை கிடைக்காததுனால நம்மளோட நாட்டில் உள்ள மீன் இனங்களே வந்து அது மூலமாக பாதிக்கப்படுது. இது மூலமாக இந்த வெப்பநிலை வந்து வேறொரு அயல்நாட்டு மீன் இனங்களுக்கு வந்து தகுந்த சூழ்நிலையாக இருக்கும்போது அந்த அயல்நாட்டு மீனினங்கள் கூட உள்ள வந்து நம்ம உள்நாட்டு மீன் இனங்களோட இப்போ வந்து பாதிக்குது. இந்த மாதிரி பல பாதிப்புகள் நம்ம வந்து சொல்லிட்டு போகலாம். ஸோ இதை வந்து இப்படி தவிர்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய வழிமுறைகள் வந்து சின்ன சின்ன வழிமுறைகள் வந்து இருக்குது இந்த பாதிப்புகளை நம்ம வந்து குறைக்கிறதுக்கு. இது எல்லாமே வந்து மீனவர்களோட மீன்பிடித்தல் மூலமாக வெளிப்படுற கரியமிலா வாயுங்கிறதுனால இது எல்லாமே வந்து ஒரு மீனவர்களோட முக்கிய பங்கு இங்கே வந்து ரொம்ப அவசியமாகிறது. அதாவது மெயினாக வந்து மீனவர்களுக்கு அதிகபட்சமாக அவங்க பாதிக்கப்படுறது என்னென்னா அந்த இனப்பெருக்க காலம் மாறுதல் மீன்களில், கடலில் மீன்பிடி தடைக்காலம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு இந்தியா முழுசுக்கும் நம்ம வந்து கடைபிடிக்கிறோம். அது எதுக்காக கடைபிடிக்கிறோம்னா அந்த மீன்பிடி தடை காலத்தில் வந்து மீன்கள் வந்து இனப்பெருக்கம் பண்ணோம், அந்த டைமில் வந்து நம்ம மீன் பிடிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மீன்பிடி தடைக்காலம் அப்படின்னு கொண்டு வரோம். ஆனால் இப்போ வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா மீன்பிடி தடை காலங்கள் தாண்டியும் மீன்கள் வந்து இனப்பெருக்கம் பண்ணுது. காரணம் என்னென்னா சூழ்நிலை மாற்றங்கள் ஆகுறதுனால மீன்கள் வந்து அதோட இனப்பெருக்க காலங்கள் வந்து தள்ளி தள்ளி போகிறது. இதனால் வந்து நம்ம வந்து இனப்பெருக்கம் பண்ணக்கூடிய மீன்களை பிடிக்கிறதுனால அந்த மீன்கள் வந்து இனப்பெருக்கம் பண்ண முடியாததுனால அதோட இருப்பு வந்து கம்மியாகுது. ஸோ இதனால் வந்து மீனவர்களுக்கு வந்து மீன் பிடிக்கிறது மூலமாக உள்ள வருமானம் வந்து கம்மியாகுது. ஸோ இது வந்து மீனவர்களுக்கான மிகப்பெரிய பிரச்சனை. இதை குறைக்கிறதுக்கு நம்ம சின்ன சின்ன வழிமுறைகளில் வந்து மீனவர்கள் கடைபிடிச்சாலே அவங்க மீன்பிடித்தல் மூலமாக வெளிப்படும் கரியமிலா அளவை வந்து நம்ம குறைக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மெயினாக பார்த்தோம்னா மீன்பிடி படகுகள் மற்றும் வலைகளில் வந்து வடிவ அமைப்பை வந்து மாற்றுது. படகுகள் வந்து ரொம்ப கூர்மையான முன்பக்கத்தில் வந்து ரொம்ப கூர்மையான இருக்கிற மாதிரி படகுகள் வச்சுருப்பாங்க. அவங்களால வந்து போட்டு வந்து குறிப்பிட்ட அளவு வேகத்தை தாண்டி போக முடியாது. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதிக அளவு குதிரை திறன் கொண்ட இன்ஜினை யூஸ் பண்ணி அதிக வேகத்தில் போகிறதுக்காக முயற்சிக்கும் போது அதிக அளவு எரிபொருளை வந்து உட்கொள்கிறாங்க. அங்கே ஆட்டோமேட்டிக்காக அதிக அளவு கரியமிலாவை வந்து வெளிப்படுது. சிறிய இலகு ரக படகுகள் பயன்படுத்துகிற மூலமாக இல்லைன்னா போட்டோட டிசைன் வந்து ரொம்ப முன்பக்கம் வந்து கூர்மையாக இல்லாத மாதிரி சில வகை படகுகளை பயன்படுத்துகிற மூலமாக போட்டை வந்து ஈஸியாக நம்ம இயக்க முடியும் தண்ணியில். அதே மாதிரி குறைந்த ஆற்றலை பயன்படுத்தி பிடிக்கக்கூடிய மீன்பிடி முறைகளை நம்ம வந்து கடைபிடிக்கலாம். எங்களுடைய பல்கலைக்கழகம் மூலமாக நாங்கள் கரிமிலா ஆய்வு வெளியேற்றத்தை பற்றி நாங்கள் வந்து ஒரு ஆராய்ச்சி நடத்தினோம். பழவேற்காடு கடற்பகுதியில் கடைபிடிக்கக்கூடிய பல மீன்பிடி முறைகளில் இந்த சுருக்கு வலை மீன்பிடி முறைகள் வந்து 1 கிலோ மீனுக்கு வந்து 0.6 கிலோ கரியமிலா வாயு மட்டும்தான் வெளியேற்றுச்சு. மற்ற மீன்பிடி முறைகளை ஒப்பிடும்போது அதோட ஒட்டுமொத்த கரியமிலா வெளியேற்றம் வந்து மிக அதிகம். மீன் பிடிப்பு வந்து அதிகமாக இருந்ததுனால 1 கிலோ மீனுக்கு நம்ம கம்பேர் பண்ணும்போது அதோட கரியமிலா வாயு வந்து வெளியேற்றம் வந்து கம்மியாக இருந்துச்சு. அதே மாதிரி பழவேற்காடு ஏரியில் நண்டு மீன் பிடிப்புக்குன்னு உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு மீன்பிடி வலைகள் வந்து
மிக குறைவான அதாவது 1 கிலோ மீன் பிடிக்கிறதுக்கு 0.1 kg கரியமில வாயு மட்டும்தான் அது வந்து வெளியேற்றுச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு சிறந்த மீன்பிடி முறைகளை நம்ம வந்து கடைபிடிக்கிறது மூலமாகவும் நம்மளோட கரியமில வாயு வெளியேற்றத்தை வந்து நம்ம குறைக்கலாம். அதுபோக வந்து சூரிய ஒளி தகடுகளை பயன்படுத்தி அது மூலமாக வந்து நம்ம ஆற்றலை உபயோகப்படுத்தி மீன் பிடிக்கிறதுக்கு தேவையான உபகரணங்களை வந்து இயக்கலாம். அதாவது மீன் வலைகளை வந்து கையாளுவதற்கும் வெளிச்சத்துக்காக நம்ம வந்து உபயோகப்படுத்துகிற விளக்குகளுக்கும் வந்து நம்ம வந்து சூரிய ஒளி தகடுகளை பயன்படுத்தி அதுலேருந்து கிடைக்கிற ஆற்றலை கூட நம்ம வந்து சேமித்து வச்சு அந்த விளக்குகள் எரிய வைக்க நம்ம பயன்படுத்தணும்னா, அதுபோக படகுகளை வந்து அடிக்கடி பராமரிக்க வேண்டும். படகுகளோட அடியில் வந்து அதிக அளவு பாசி பிடிக்கும். பாசி பிடிக்கிறதுனால என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து படகுகளுடைய வேகம் வந்து கம்மியாகும். படகுகளோட வேகம் கம்மியாச்சு நம்ம படகுகளோட வேகத்தை வந்து அதிகரிக்கிறதுக்காக என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இன்னும் அதிக அளவு வந்து வேகத்தை உயர்த்துறதுக்காக டீசலை வந்து அதிக அளவு உட்கொள்வோம். அது மூலமாக அதிகமான கரியமில வாயு வந்து வெளியேற்றப்படும். ஸோ அடிக்கடி வந்து நம்ம படகுகளை வந்து பராமரிக்க வேண்டும். அதுபோல் இன்ஜினையும் அடிக்கடி பராமரிக்க வேண்டும். ஃபியூல் இன்ஜெக்டர் இது எல்லாமே பார்த்து கரெக்டாக செக் பண்ணி நம்ம அடிக்கடி வந்து அந்த இன்ஜினை பராமரித்தோம்னா அது மூலமாகவும் வந்து நம்ம வந்து டீசல் அதிகமாக கொள்ளப்படுவதை வந்து நம்ம தவிர்க்கலாம். சரியான அளவு குதிரை திறன் கொண்ட இன்ஜினை வந்து உபயோகப்படுத்துவது. தமிழ்நாட்டில் இருக்கிற விதிமுறைகள் படி 24 மீட்டர் நீளம் கொண்ட படகுகள் வந்து 240 குதிரை திறன் கொண்ட இன்ஜின் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியான அளவு குதிரை திறன் கொண்ட இன்ஜின் மட்டும் நம்ம வச்சா போதும். தேர்ந்தெடுக்கப்பட்ட மீன்பிடி முறைகள், இந்த அளவு மீன் பிடிக்கிறதுக்கு இந்த அளவுக்கு உள்ள கண்ணி அளவுக்கு உள்ள செவுளை நம்ம உபயோகப்படுத்தினா போதும் அந்த மாதிரி இருக்கும். அது மூலமாக அதிக அளவு தேவையில்லாத அந்த எரிபொருள் உணர்வும் இருக்காது. அதுமாதிரி ஒன்றுக்கு மேற்பட்ட மீன்பிடி முறைகளை வந்து ஒரே போட்டில் வந்து நம்ம பண்ணுறது மூலமாக எரிபொருள் உட்கொள்வதை நம்ம தவிர்க்கலாம். தேவையில்லாத நேரங்களில் வந்து இன்ஜினை வந்து அணைச்சி வைக்கலாம். அதாவது இங்கேருந்து நம்ம வந்து ஒரு மீன் பிடிக்கிற இடத்துக்கு போயிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம மீன் பிடிக்க ஆரம்பிக்கும் போது மட்டும் தேவைப்பட்டால் மட்டும் இன்ஜினை வந்து ஆன் பண்ணி நம்ம படகை இயக்கலாம். ஒரு நாள் மீன்பிடிப்பை வந்து தங்குகடல் மீன்பிடிப்பாக மாற்றலாம். அதாவது ஒரு 4-5 நாள் தொடர்ந்து மீன் பிடிக்கும் அப்படின்னா கடலுள்ளே தங்கி மீன் பிடிச்சிக்கிட்டு ரிட்டர்ன் வந்து நம்ம வந்துடலாம். ஸோ இதனால் வந்து நம்ம போயிட்டு வரக்கூடிய தூரங்கள்னால ஏற்படுகிற அதிகமாக எரிபொருளை வந்து நம்ம தவிர்க்கலாம். அதுபோக வந்து நம்ம தரவுகள் அரசாங்கத்தினால் தரக்கூடிய இந்திய தேசிய கடல்சார் மையம் தரக்கூடிய தரவுகள், மீன்கள் இருப்பு எங்கே இருக்குது, இந்த மாதிரி நிறைய தரவுகள் வந்து அரசாங்கத்து மூலமாகவே கொடுக்கப்படுது. இந்த தரவுகளை நம்ம உபயோகித்து மீன்கள் எங்கே இருக்குதுன்னு கரெக்டாக கண்டுபிடிச்சி அந்த இடத்துக்கு போயிட்டு மீன் பிடித்தோம்னாலும் எரிபொருள் அளவை வந்து நம்ம குறைக்கலாம். ஸோ இந்த மாதிரி பல வழிமுறைகள் நம்ம கடைபிடித்தோம்னா மீன்பிடித்தலிருந்து வெளிப்படுற நம்மளோட கரியமில வாயு குறைக்கலாம். உலகளவில் ஒப்பிடும்போது மீன்பிடித்தல் மூலமாக வெளிப்படுற கரியமில வாயு வெளியேற்றம் வந்து மிக குறைவு தான். இருந்தாலும் அது குறிப்பிடத்தக்க தாக்கத்தை வந்து ஏற்படுத்துது. ஸோ அதனால் ஒவ்வொரு மீனவர்களும் வந்து இந்த மாதிரி வழிமுறைகளை கடைபிடிச்சு அந்த கரியமில வாயுவை வந்து வெளியேற்றத்தை குறைச்சா நம்ம ஃப்யூச்சரில் வருங்கால சந்ததியினருக்கு வந்து மீன்பிடி தொழிலுக்கேற்ற ஒரு சூழ்நிலை அமைத்து கொடுக்கலாம் என நம்புவோம். என்ன முத்தழகு, மீன் பிடித்தலின் போது வெளியேறும் கரியமில வாயுவை குறைப்பதற்கான வழிமுறைகள் பற்றி பொன்னேரி டாக்டர் எம்ஜிஆர் மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டி அருண் ஜெனிஸ் அவங்க சொன்ன விவரங்களை கேட்டியா? கேட்காம என்ன, நம்ம பூமியை நாம தான் சிதையாம காப்பாற்றணும். அதுக்கு பல வழிகள் இருக்கு. அதுல இவங்க சொன்ன ஒரு வழிய நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன்க்கா. எல்லா விஷயத்திலயும் நாம கருத்தா இருக்கணும். நாம இந்த பூமியை காப்பாத்தினாதான் நம்ம தாங்குற இந்த பூமி தாய் பசுமையாவும் செழுமையாவும் இருப்பா. அது மட்டும் இல்லக்கா, இயற்கையால இன்முகம் காட்டி சிரிப்பாக்கா. கண்டிப்பா, அருமையா சொல்லிப்புட்ட நீ. மண்ணரிப்பை தடுக்க மண் வளத்தினை பெருக்க உன்னதமாயிருக்கு வெட்டி வேர் தடுப்பு. மண்ணரிப்பை தடுக்க மண் வளத்தினை பெருக்க உன்னதமாயிருக்கு வெட்டி வேர் தடுப்பு. ஈரப்பதம் பூமியிலே கூட செய்யும், நீரை வடிகட்டி மண்ணை தேங்கச் செய்யும். ஈரப்பதம் பூமியிலே கூட செய்யும், வழிந்தோடும் நீரை வடிகட்டி மண்ணை தேங்கச் செய்யும். வேரை 3 மீட்டர் ஆழம் ஊனச் செய்யும், நிலத்தடி நீர் மேலாய் மட்டம் உயர்ந்திருக்க வேலை செய்யும்.
வேரை 3 மீட்டர் ஆழம் ஊனச் செய்யும். நிலத்தடி நீர் மேலாய் மட்டம் உயர்ந்திருக்க வேலை செய்யும். மண்ணரிப்பை தடுக்க மண் வளத்தினை பெருக்க உன்னதமாயிருக்கு வெட்டி வேர் தடுப்பு. இருபோக சாகுபடி ஐயம் இல்லை. இயந்திரங்கள் ஆட்கள் நிறைய தேவையில்லை. இருபோக சாகுபடி ஐயம் இல்லை. புல்டோசர் இயந்திரங்கள் ஆட்கள் நிறைய தேவையில்லை. முழு நீள மண்ணை பரப்பி நீரை உறிஞ்சும் பாதிப்பில்லை. தடுப்பு வேரூன்றி விட்டால் பின்னால் கவலையில்லை. மண்ணை பரப்பி நீரை உறிஞ்சும் பாதிப்பில்லை. தடுப்பு வேரூன்றி விட்டால் பின்னால் கவலையில்லை. மண்ணரிப்பை தடுக்க மண் வளத்தினை பெருக்க உன்னதமாயிருக்க வெட்டி வேர் தடுப்பு. அடுத்து வருவது வேளாண் செய்திகள். மகத்தான மரவள்ளி சாகுபடி. தமிழ்நாட்டில் மானாவாரி மற்றும் இரவை சாகுபடியில் அதிக லாபம் தருவது மரவள்ளி பயிராகும். இப்பயிர் சேலம், நாமக்கல், கடலூர், விழுப்புரம், தர்மபுரி, ஈரோடு மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் சாகுபடி செய்யப்படுகிறது. மரவள்ளி கிழங்கை பயன்படுத்தி மாவு, ஜவ்வரிசி, குளுக்கோஸ் போன்ற பொருட்கள் தயாரிக்கப்படுகிறது. சேலம் மாவட்டத்திலும் அதனை சுற்றியுள்ள பகுதியிலும் மரவள்ளி கிழங்கை பயன்படுத்தி சுமார் 300 400க்கும் மேற்பட்ட தொழிற்சாலைகளில் மாவு பொருள், ஜவ்வரிசி, சேமியா வற்றல் போன்றவை தயாரிக்கப்படுகின்றது. நிலவும் பருவநிலை மாற்றம், பருவநிலை குறைவினை எதிர்கொண்டு அதிக விளைச்சல் மற்றும் லாபம் பெற சிறந்த ரகங்களான ஏத்தாப்பூர் 1, ஏத்தாப்பூர் 2, ஸ்ரீ அதுல்யா ஆகியவற்றை சாகுபடி செய்ய வேண்டும். ஏத்தாப்பூர் 1 ரகம் வயது 9 முதல் 10 மாதம் ஆகும். செடிகள் கிளைக்காமல் நேராக வளரும் தன்மை கொண்டது. கிழங்குகள் நீளமாக உருளையான வடிவத்தில் இருக்கும். வெளிப்புற தோல் பழுப்பு நிறத்திலும் உட்புற தோல் மிதமான சந்தன நிறத்திலும் காணப்படும். சதைப்பகுதி வெண்மையாக இருக்கும். கிழங்குகள் தண்டிலிருந்தே இடைவெளி இல்லாமல் தோன்றும். மாவுச்சத்தின் அளவு 27% ஆகும். வைரஸ் நோயின் தாக்கம் 1 முதல் 2 கிரேட் மட்டுமே இருக்கும். ஏத்தாப்பூர் 2 ரக மரவள்ளி வயது 10 மாதம் ஆகும். இந்த ரகம் தேமல் நோயை தாங்கி வளரும் தன்மை கொண்டது. செடிகள் மிதமாக வளர்ந்து நுனி பகுதியில் கிளைக்கும் தன்மை கொண்டது. கிழங்குகள் நீளமான வடிவத்தில் இருக்கும். வெளிப்புறத்தோல் வெளிரிய நிறத்திலும் உட்புறத்தோல் இளஞ்சிவப்பு நிறத்திலும் காணப்படும். சதைப்பகுதி வெண்மையாக இருக்கும். உணவு மற்றும் தொழிற்சாலைக்கு ஏற்றது. இது சேலம், நாமக்கல், ஈரோடு, பெரம்பலூர், கடலூர், அரியலூர், திருச்சி, விழுப்புரம் மற்றும் தர்மபுரி ஆகிய மாவட்டங்களில் நவம்பர் முதல் ஜனவரி மாதம் வரை இரவையில் சாகுபடி செய்ய உகந்ததாகும். மானாவாரி பயிராக சிறிதளவு நீர்ப்பாசனத்தில் சாகுபடி செய்யலாம். விதைக்கரணைகளை நாம் எப்படி தேர்வு செய்ய வேண்டும் என்றால், விதைக்கரணைகளை நன்றாக வளர்ச்சி அடைந்து நன்கு மூற்றிய 10 முதல் 11 மாதங்கள் வயதுடைய பூச்சி மற்றும் நோய் தாக்காத செடிகளிலிருந்து எடுக்க வேண்டும். விதைக்கரணைகளில் குறைந்தது 4 முதல் 5 கணுக்கள் இருக்குமாறு தேர்ந்தெடுப்பது அவசியம். குச்சியின் நுனிப்பகுதி மற்றும் அடிப்பகுதியிலிருந்து கரணைகளை எடுக்கக்கூடாது. நடுப்பகுதியில் உள்ள விதைக்குச்சியின் வெளிச்சுற்று மற்றும் உள்சுற்று தக்கைகள் சமப்பகுதியாக இருப்பது முளைப்பு திறன் 100% அதிக வளர்ச்சி உடையதாகவும் இருக்கும். தேமல் நோய் தாக்காத செடிகளிலிருந்து குச்சிகளை தேர்வு செய்வது மிகவும் அவசியம். அறுவடை செய்த 20 முதல் 30 நாட்களுக்குள் விதைக்குச்சியிலிருந்து விதைக்கரணைகளை எடுக்க வேண்டும். கரணைகளை குச்சியின் மொட்டு சேதமடையாமலும் பிசிறு இல்லாமலும் நறுக்க வேண்டும். கரணை நடவின் போது நட்ட 3வது நாளில் உயிர் தண்ணீர் பாய்ச்ச வேண்டும். பிறகு 1 மாதம் வரை 3 நாட்களுக்கு ஒரு முறையும், அதன் பின் 7 மாதங்கள் வரை 7 முதல் 10 நாட்களுக்கு ஒரு முறையும், 8ஆம் மாதம் முதல் அறுவடை வரை 20 முதல் 30 நாட்களுக்கு ஒரு முறையும் நீர் பாய்ச்ச வேண்டும். தண்ணீர் தேங்காமல் வடிகால் வசதி செய்ய வேண்டும்.
போதிய மழை பெறும் பகுதிகளில் மரவள்ளி மானாவாரி பயிராக நன்கு வளரும். உர மேலாண்மையாக இரவை பயிருக்கு 1 ஏக்கருக்கு 80 கிலோ யூரியா, 225 கிலோ சூப்பர் பாஸ்பேட் மற்றும் 160 கிலோ பொட்டாஷ் உரங்கள் தேவைப்படுகின்றன. இவற்றில் அடியுரமாக ஏக்கருக்கு 40 கிலோ யூரியா, 225 கிலோ சூப்பர் பாஸ்பேட், 80 கிலோ பொட்டாஷ் உரங்களை இட வேண்டும். மேலும் அடியுரமாக 100 கிலோ ஜிப்சம் இட வேண்டும். ஜிப்சம் இடுவதன் மூலம் மண் இலகுவாகி கிழங்குகள் நன்கு பருமனாகும். மேலும் கிழங்குகளின் மாவு சத்தின் அளவும் அதிகரிக்கும். நடவு செய்து 3 மாதங்களுக்கு பின் களை எடுத்து மண் அணைக்கும் போது மேலுரம் இட வேண்டும். மேலுரமாக மீதமுள்ள 40 கிலோ யூரியா மற்றும் 80 கிலோ பொட்டாஷ் உரங்களை நட்ட 90 முதல் 120 நாட்களுக்குள் இட வேண்டும். யூரியாவை அடியுரமாகவும் மேலுரமாகவும் இடும்பொழுது யூரியாவுடன் 2 கிலோ வேப்பம் புண்ணாக்கை கலந்து 12 மணி நேரம் வைத்திருந்து இடுவதால் கூடுதல் விளைச்சல் கிடைக்கும் என கண்டறியப்பட்டுள்ளது. மானாவாரி பயிருக்கு அடியுரம் மட்டும் இட வேண்டும். அடியுரமாக ஏக்கருக்கு 50 கிலோ யூரியா, 165 கிலோ சூப்பர் பாஸ்பேட் மற்றும் 85 கிலோ பொட்டாஷ் உரங்கள் இட வேண்டும். மரவள்ளியில் ஊட்டச்சத்து பற்றாக்குறைகளை தவிர்க்க தேமல் நோய் மற்றும் பூச்சியின் தாக்கத்தை குறைக்கவும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் மரவள்ளி பூஸ்டரை வெளியிட்டுள்ளது. இந்த மரவள்ளி பூஸ்டர் ஏத்தாப்பூரில் உள்ள மரவள்ளி மற்றும் ஆமணக்கு ஆராய்ச்சி நிலையத்தில் கிடைக்கும். மரவள்ளி பூஸ்டர் 5 கிலோ கொண்ட பையாக விநியோகிக்கப்படுகின்றது. ஒரு பை மரவள்ளி டானிக்கை ஒரு முறை 1 ஏக்கருக்கு தெளிப்பதற்கு பயன்படுத்தவும். இந்த பூஸ்டரை மரவள்ளி நடவு செய்து 2வது, 3வது, 4வது மாதங்களில் தெளிக்கவும். மரவள்ளி பூஸ்டர் தெளிப்பதன் பயன்கள் என்னவென்றால் 20% விளைச்சல் அதிகரிக்கும், மரவள்ளி தேமல் நோயின் தாக்கம் மற்றும் பூச்சிகளின் தாக்கம் குறைகின்றது. மரவள்ளியில் ஊடுபயிர் செய்ய பயறு வகை பயிர்கள் ஏற்றவை. தமிழ்நாட்டில் மரவள்ளியில் ஊடுபயிர் செய்ய உளுந்த பயிர் மிகவும் உகந்தது. பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் போன்றவை மிகுந்த லாபகரமான பயிர்களாக கண்டறியப்பட்டுள்ளது. ஆந்திர பிரதேசத்தில் நடத்தப்பட்ட ஒரு ஆராய்ச்சியில் மரவள்ளியில் உளுந்து மற்றும் பாசி பயிரை ஊடுபயிராக பயிரிட்ட திடலில் 14% அதிக விளைச்சல் மரவள்ளியில் கிடைத்தது. மேலும் 40% கூடுதல் லாபம் கிடைத்தது. அசாம் மாநிலத்தில் நடத்தப்பட்ட ஆராய்ச்சி முடிவுகளின்படி மரவள்ளியில் பீன்ஸ் ஊடுபயிராக வளர்த்ததில் வரவு செலவு விகிதம் 12% கிடைத்ததுடன் 25 டன் அதிக அளவு விளைச்சல் கிடைத்தது. மரவள்ளியில் ஊடுபயிராக நிலக்கடலை சாகுபடி செய்வது மிக சாதகமான முடிவுகளை அளித்துள்ளது. அனைத்து வகை ஒரு பருவ களைகளை முளைப்பதை கட்டுப்படுத்த கரணை நட்ட 3 நாட்களுக்குள் ஏக்கருக்கு 1.3 லிட்டர் பெண்டிமெத்திலின் தெளிக்க வேண்டும். கோரை, அருகு ஆகியவற்றை கட்டுப்படுத்த கரணை நட்ட 60ஆம் நாள் 1 லிட்டர் நீரில் 10 மில்லி கிளைபோசேட் களைக்கொல்லியுடன் 20 கிராம் அமோனியம் சல்பேட் மற்றும் 1 மில்லி சோப்பு திரவம் கலந்து நேரடி தெளிப்பாக களை இலைகளின் மீது மட்டும் படும்படி தெளிக்க வேண்டும். இந்த மருந்து எல்லா வகை தாவரங்களையும் கொல்லக்கூடியதால் மரவள்ளி செடியின் மீது படாதவாறு பிளாஸ்டிக் கவசம் பொருத்தி தெளிக்க வேண்டும். மரவள்ளியை பல்வேறு வகையான பூச்சிகள் தாக்கி சேதம் விளைவிக்கின்றன. இவற்றுள் சாறு உறிஞ்சும் பூச்சிகளான வெள்ளை ஈ, செதில் பூச்சி, மாவு பூச்சி, சிகப்பு சிலந்திப்பேன் மரவள்ளியை தாக்கி பெரும் சேதத்தை ஏற்படுத்துகின்றது. வெள்ளை ஈ இதன் குஞ்சுகள் மற்றும் முழு வளர்ச்சியடையாத பூச்சிகள் பயிர்களில் சாறை உறிஞ்சுவதால் இலைகள் மஞ்சள் நிறமாகி வளர்ச்சி குன்றி வாடிவிடும். மீத்தேல் டெமட்டான் 2 மில்லி 1 லிட்டர் நீர் அல்லது வேப்ப எண்ணெய் 5 மில்லி 1 லிட்டர் நீரில் கலந்து தெளிக்கவும். உரிய காலத்தில் அறுவடை செய்ய வேண்டும். நோய் தாக்காத வயலில் இருந்து விதை கரணைகளை தேர்வு செய்ய வேண்டும். மஞ்சள் நிற ஒட்டுப்பொறி ஏக்கருக்கு 40 என்ற அளவில் வைத்து வெள்ளை ஈக்களின் தாக்குதலை கண்காணிக்கலாம் மற்றும் வெள்ளை ஈக்களை கவர்ந்து அழிக்கலாம். சிலந்தி பூச்சிகள் இலைகளின் அடிப்பகுதியிலிருந்து சாறு உறிஞ்சுவதால் இலைகள் கீழ்நோக்கி வளைந்து மொரமொரப்பாக மாறும். இலைக்காம்புகள் நீளமாக இருக்கும். இலைகளை மடக்கினால் உடைந்துவிடும். இதனை கட்டுப்படுத்த நனையும் கந்தகத்தூள் 2.5 கிராம் 1 லிட்டர் தண்ணீர் என்ற விதத்தில் கலந்து நடவு செய்த 3வது மற்றும் 5வது மாதத்தில் தெளிக்க வேண்டும். இலைப்புள்ளி நோய்
இலைகளின் இருபுறங்களிலும் பழுப்பு நிற புள்ளிகள் தோன்றும். புள்ளியை சுற்றி மஞ்சள் வளையம் காணப்படும். புள்ளியின் ஓரங்கள் கருமை நிறத்தில் 1 முதல் 4 மில்லிமீட்டர் விட்டம் கொண்டதாகவும் புள்ளியின் 2 பக்கங்களிலும் சற்று குழிந்தும் காணப்படும். புள்ளியின் நடுப்பகுதியில் சாம்பல் நிறத்துடன் மினுமினுப்பாகவும் காணப்படும். தாக்கப்பட்ட இலைகள் மஞ்சள் நிறமாகி பின் உதிர்ந்துவிடும். இந்த நோய் செடியின் அடிபாகத்தில் உள்ள முதிர்ந்த இலைகளில் அதிகமாக காணப்படும். இந்த நோயை கட்டுப்படுத்த கார்பன்டசிம் 1 கிராம் 1 லிட்டர் நீரில் கலந்து தெளித்து கட்டுப்படுத்தலாம். கிழங்கு அழுகல் நோய் வளர்ந்த இளம் நாற்றுக்களை தண்டு பாகத்தில் தாக்கி செடிகள் மற்றும் கிழங்குகள் அழுகி திட்டுத்திட்டாகி நாற்றுகள் ஒடிந்து காய்ந்து கருகிவிடும். இந்த நோய் ஒரு வகை பூஞ்சானத்தால் ஏற்படுகின்றது. மண்ணில் ஈரப்பதம் அதிகமாக இருந்தால் இந்த பூஞ்சானத்தின் வீரியத்தன்மை அதிகரிக்கின்றது. மேலும் கிழங்கில் ஏற்படும் காயங்கள் வழியாக பூஞ்சானங்கள் கிழங்கின் உட்சென்று கிழங்குகளை கருப்பு நிறமாக மாற்றி அழுகச் செய்யும். ஆகையால் தண்ணீர் தேங்காமல் பராமரிக்க வேண்டும். நல்ல வடிகால் வசதி தேவை. 1 லிட்டர் நீருக்கு 2.5 கிராம் காப்பர் ஆக்சிக்ளோரைட் கலந்து நோய் தாக்கப்பட்ட பகுதியில் மண்ணில் ஊற்ற வேண்டும். நுனி இலை உதிர்தல். இந்த நோய் தாக்கப்பட்ட செடிகள் மேலிருந்து கீழாக இளம் இலைகள் உதிரத் தொடங்கி முதிர்ந்த இலைகள் காய்ந்து உதிரத் தொடங்கும். இதனால் கிழங்கு விளைச்சலும் மாவுச்சத்தும் குறைகின்றது. இதனை கட்டுப்படுத்த நோயற்ற செடிகளிலிருந்து விதைக்கரணைகளை தேர்ந்தெடுப்பதுடன் கார்பன்டசிம் அல்லது மேங்கோசெஃப் மருந்தை 15 நாட்கள் இடைவெளியில் தெளிக்க வேண்டும். தமிழ்நாட்டில் பொதுவாக மரவள்ளி அறுவடை வடகிழக்கு பருவமழை முடிந்தவுடன் பெரும்பாலான விவசாயிகள் தண்ணீர் பாய்ச்சுவதை நிறுத்திவிடுகின்றனர். இவ்வாறு தற்காலிகமாக தண்ணீர் பாய்ச்சுவதை நிறுத்துவதால் கிழங்கில் உள்ள மாவுச்சத்துக்கள் மாறி மீண்டும் பயிரின் வளர்ச்சிக்கு இந்த சத்துக்கள் எடுத்துக்கொள்ளப்படுவதுடன் கிழங்குகள் உடையவும் வாய்ப்புகள் உள்ளது. அறுவடை செய்யப்படும் கிழங்குகளில் மாவுச்சத்து குறைந்து விடுவதுடன் தக்கையாகி விடுவதால் கிழங்கின் எடையும் குறைந்துவிடும். இந்த குறைபாடு தற்போது பயிரிடப்படும் H226, H165 மற்றும் முள்ளுவாடி போன்ற ரகங்களில் காணப்படுகிறது. அறுவடை காலத்திலும் கிழங்கு வயலில் போதிய ஈரப்பதம் இருப்பது அவசியம். இதனால் கிழங்கில் உள்ள மாவுச்சத்து நல்ல திரட்சி அடைவதுடன் கிழங்கின் எடையும் கூடி விளைச்சல் அதிகரிக்க வாய்ப்புள்ளது என்பது கண்டறியப்பட்டுள்ளது. அதனால் பெரும்பாலான விவசாயிகள் கிழங்கின் வயது மற்றும் கிழங்கு முதிர்ச்சி அடைந்ததை கணக்கில் கொள்ளாமல் இன்னும் விலை அதிகரிக்கும் என்று எண்ணி குறிப்பிட்ட காலத்தில் அறுவடை செய்யாமல் விளைச்சல் இழப்பை அடைகின்றனர். கிழங்குகள் நன்கு முதிர்ச்சி அடைந்தவுடன் காலம் தாழ்த்தாது அறுவடை செய்வது மிகவும் அவசியம். அதிக விளைச்சல் பெற மிக முக்கியமானதாகும். சராசரியாக இரவை பயிரிலிருந்து ஹெக்டருக்கு 40 முதல் 50 டன்களும் மானாவாரி பயிரிலிருந்து ஹெக்டருக்கு 20 முதல் 25 டன்களும் விளைச்சலாக பெறலாம். இது ரகங்களை பொறுத்து மாறுபடும். மரவள்ளி சாகுபடியில் விவசாயிகள் கவனம் செலுத்தி நல்ல லாபம் பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள். உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம், நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம். அமைப்பில் உதவி CV பிரேமா சந்தோஷ். உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம், நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம். நிகழ்ச்சி அமைப்பு S முருகேசன். பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம், அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம். பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம், அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம். இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம். பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம்.